போண்டா பஜ்ஜி பஜ்ஜி போண்டா. வாங்கம்மா வாங்க, பஜ்ஜி சூடாகுதா? ஐ போண்டா பஜ்ஜி. நில்லுங்க நில்லுங்க, என்ன இருக்கு? எண்ணெய் இருந்தா தானே சுட முடியும். பஜ்ஜில எண்ணெய் இருக்குது. ஐயா நான் அதை கேட்கல. போண்டா பஜ்ஜி மட்டும் இருக்கா இல்ல வடையா இருக்கா? வடை இருக்குதா? டேய் எங்கடா இருக்குது? வரையில ஒரு கல் இருந்துச்சுன்னா. ஆமாமா, ஒரு கடையில இருக்குது. உங்ககிட்ட இருக்கா நான் கேட்டேன்ப்பா. கடையில இருக்குது எனக்கு தெரியும்பா. எங்க கிட்டயா? எத்தனை ஓடும்? ஒரு 40-50 ஓடுமா? 40-50 வாங்கினா இருக்குதா? அட்வான்ஸ் கொடுங்க, அப்படியே ரெடி பண்ணி 1 ஹவர்ல எடுத்துன்னு வந்தேன். ஏப்பா இப்ப இருக்குதான்ப்பா கேட்டேன். என்னம்மா நீ வீட்டுல யாருன்னா பெரியவங்க இருந்தா கூப்பிடுமா. ஏன் எங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? ஓ அண்ணன் கூப்பிடுங்க, எங்க மாத்தி மாத்தி பேசுறா? என்னங்க என்னங்க? டேய் எப்படியாவது இருக்கத்தெல்லாம் இங்கே வித்துடா. சரிண்ணா. என்னங்க இங்க வாங்க. இது வேற ராகேஷி தட்டியா இருக்குது. இந்த பஜ்ஜிக்காரர் உங்களை கூப்பிட்டாரு. வாங்க தலைவரா, பஜ்ஜி வாங்கிக்கோங்க. டேய் நான் பஜ்ஜிக்காரன் நிறுத்தி வச்சுக்கிறா. எனக்கு பஜ்ஜி வேணும், வடை வேணும், வாங்கி கொடுங்க. இன்னும் வாங்கி கொடுன்னு ஆசைப்படி கேக்குதுல அக்கா. சும்மா தருவாடா, புளிப்பு மிட்டாய் வாயா. சும்மா கேக்குறாங்க. தருவோம். மீந்து போய் கீழே கொட்டுவோம், அப்ப வந்து பொறிக்குங்க. போய் பச்சா. டேய் இப்ப நான் பஜ்ஜி துண்ணே வேணுமா? பஜ்ஜியும் துண்ணும் வடையும் துண்ணும். நீங்க கேட்டதான் வடை கொடுப்பாங்களா? அது நாடாதா, நாங்க கட்டதான் வடை தருவாங்க. அப்படின்னாடா வாடா. எந்த வடை கேட்டாலும் அட்வான்ஸ் பண்ணா போட்டு தந்துருவோம். அவனா அட்வான்ஸ் அந்த தான் போட்டு தருவான்றான். ஏன் கொடுங்க, ஒரு பொண்ணாட்டுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? உனக்கு சூனியம் செய்யலான்னு சைட்டா. பஜ்ஜி வடை வாங்கி கொடுங்க. எதுக்கு இப்படி வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? ஐயா வாய பாடுறா, வண்ணார்பட்ட கூவார் மாதிரிக்குதா. வண்ணாரப்பேட்டை எங்க தாத்தா ஊரு. நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். யோ அந்த ஆள் தான் கிண்டல் பண்றேன்னா நீ எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஏமா பஜ்ஜி தாங்குது, ஓடுமா வேணாவா? பஜ்ஜி தான் இருக்கு, அப்ப வடை இல்லையா? அதான் சொல்றேன், அட்வான்ஸ் கொடுத்தா போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். மருந்து குத்துனா போட்டு எதுக்க? கரெக்டா, உனக்கு கூட மூளை வேலை செய்யுதுடா. காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுறேன். யோ எவ்வளோ பஜ்ஜியா? சூடா இருந்தா 25, கொஞ்சம் சூடு கம்மியாகுதுன்னா 20, சூடே இல்லைன்னா 15. அப்ப இது எந்த ரகம்? இது 15வது ரகம். சூடே இல்ல. இது அடி துண்ண போறா. வாய் துண்ண போது எப்படி இருந்தா என்ன ஆகுது? சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் துண்ண போலுக்குதா. ஏப்பா பஜ்ஜிக்கார இங்கே நின்னுக்கிற, எங்க வீட்டாண்ட வரமாட்டியா? இங்க வியாபாரம் முடிச்சுட்டு வரேங்க. எங்க இருக்குது உங்க வீடு? எங்க வீடு குண்டத்தூர்ல இருக்குது. அட நாசமா போனவன, அதுக்காக நான் 10 கிலோமீட்டர் வரணுமாடா? வியாபாரம் பண்ணணும்னா வரணும். எத்தனை பஜ்ஜி வாங்குவியா? அவங்களா சொல்றா. 1 அதிகபட்சமா 2. இந்த 2 பஜ்ஜிக்கு 10 கிலோமீட்டருக்கு அவங்க வரணும். என்ன மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறது குடுத்து வச்சிருக்கணும். ஏய் 2 பஜ்ஜிக்கு உங்க வீட்டாண்டெல்லாம் வர முடியாது, இங்கே வாங்கிக்கின்னு போ. ஓ இதோட முன்னோடி போகுது. 2 பஜ்ஜி கொடு. நான் இது 10 ரூபாய் கொடுக்குறா. வேற என்ன கொடுப்பாங்க? கொடுப்பு 2 பஜ்ஜி. என்ன 10 ரூபாய் தந்து கொடுக்குற? எண்ணெய் விற்கிற விலை என்ன, வாழைக்காய் விற்கிற விலை என்ன, மாவு விற்கிற விலை என்ன? இந்த பாரு பஜ்ஜி தரலாம் ஊர் பூரா சொல்லிடுவேன், எங்க விற்க முடியாது. டேய் நீ எந்த ஊரா? இங்க வந்து ஊர் ஃபுல்லா சொல்றோன்ற. நீ பேசாதப்பா, நான் பஜ்ஜி கரெக்ட் தான் பேசிக்கிறேன். குடு காசை. என்ன இது துண்டு பஜ்ஜியா? ஒரு துண்டு 5 ரூபாய், இன்னொரு துண்டு 10 ரூபாய். போய்கினே இரு. என்ன சீட் பண்றீங்க, உங்களை பாத்துக்கிறேன். பரவாயில்லையா, கரெக்டா வியாபாரம் பண்ணிட்டா. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அப்படிதான் வியாபாரம் பண்ணணும். சும்மா பேசிட்டே இருக்கீங்களா? எனக்கு பஜ்ஜி வாங்கி கொடுங்க. உனக்கு பஜ்ஜி தட்டு ஃபுல்லா வாங்கி கொடுத்தா கூட பத்தாதா? நான் என்ன அவ்வளவு சாப்பிட போறேன்? ஒரு 10 பஜ்ஜி. 10 பஜ்ஜி உனக்கு கம்மியா? வாங்குடியா ப்ளீஸ்யா. ஏம்பா உன் வீட்டாண்டி எவ்வளவு நேரம் நிக்கிறதுப்பா? டக்குன்னு வாங்குப்பா. சரி குத்து தொலை. இந்தாம்மா நீ கேட்ட 10 பஜ்ஜி அந்த சாம்பாரோட இருக்குது, எடுத்துக்கோ. சாப்பிடுமா சாப்பிடுமா, தொண்டையில் அடிச்சுக்கு போகுது, நல்லா சாப்பிடு. ஏய் அச்சினி கிச்சன் போற, கொஞ்சம் பொறுமையா தான் துண்ணா. வாய் முடியும் போயா. கொடுங்க தின்னுட்டோம், காசை கொடுங்க 150 ரூபாய். காசு இல்ல இப்ப என்ன பண்ணுவா? ஓ பஜ்ஜி வாங்கிட்டு அதுவும் துண்ணுச்சு, காசு இல்லைன்னு சொல்றீங்கன்னா? டேய் காசு இல்லடா, இப்ப என்னடா பண்ண போற? ஓஹோ நீ அப்படி வரியா? எங்க அப்பா பயங்கரமான மந்திரவாதி, சூன்யமெல்லாம் எனக்கு நிறைய கத்து கொடுத்துக்கிறாரு. ஓ சூனியா அப்போ யாருக்கு அப்பா? என் பட்ஜெட் தின்னவங்களுக்கு தான். நல்ல வைப்பா, அதுக்காக வேணா நான் காசு தரேன். யோ நீ இல்ல புருஷனையா பொன்னாடி சூனியா இருக்க சொல்ற? நான் வைக்க சொல்ல, அந்த ஆள் தான் வைக்க போறேன், நான் காசு தரலண்ணா. நோ நீ வேணா போய் சூனி வைக்கலாம். இருடா தராங்களா இல்லையான்னு பாக்கலாம். எப்ப சூனியா எல்லாம் வைக்காதீங்கப்பா, நான் வேணா காசு தந்துடுறேன்ப்பா. அப்ப போய் காசு எடுத்துன்னு வா. யோ புடியா, இந்த வரேன். யோ காசு அதிகம் கேள்வி இல்ல சூனி வச்சிருன்னு சொல்லு. நான் அதிகமா கேக்கணும், 150 ரூபாய் தானே எனக்கு.
சொல்றது கேளியா உனக்கு 150 ரூபா தான் அப்பப்போ உனக்கு பஜ்ஜி வித்து தரையா நோ அது மாதிரி கேளு நம்ம வாங்கி கொடுத்துட்டு 2 மணி எடுத்துக்கலாம் சரி 200 கூட எடுத்துங்க ராகேஷ் வரா கேளு கேளு அந்த ஆள் நம்பி வாங்கினப்ப இந்த பஜ்ஜியா யோ இந்தாயா சின்ன கூட சரியா போச்சு சில்லற எல்லாம் கிடையாது. சரியா போச்சா 150 ரூபாய் தானே பஜ்ஜி ஓவரெல்லாம் பேசாதீங்கம்மா. அப்பவே கொடுத்திருந்தீங்கன்னா 150, என்ன கஷ்டப்படுத்துறதுனால 500 ரூபாய் சரியா போச்சு. யோ என்னய்யா சேர்த்து வச்ச காசு ஏமாத்துறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த காசு வாங்கிக்கோ சூனி மட்டும் தானே வைக்க போறாங்க கொழுப்பு அதிகமாயிடுச்சியா குடி அந்த தட்டை. எப்பா சில்லறை இல்லையா இப்ப என்ன பண்றது? குடு நான் தரேன் இந்தா போ போவா காசை குடுறா. காது மேல வைப்பண்டா இப்ப போதேன்னா ஏய் என்ன ஏமாத்துறா? சூனிய வச்சிருவேன். பஜ்ஜி தூணுக்கு தானே அப்பா ஆமா வச்சுக்கிடாப்பா உன்னால ஒரு நல்லது தந்தா சரி என்னடா காசு தராம கதவு சாத்திக்கினா? மழை போய் சூனி வைக்கலாம். அட யாரா நீ சும்மா சொன்ன சூனிய வைக்க தெரியும்னு? அப்போ உன் காசு தான். அட பாவி பஜ்ஜும் போச்சு காசும் போச்சாடா.